ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்டி அக்வாரியம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபிஷ் ப்ரீடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது என்ன ஃபிஷ்னு நீங்கள் வந்து ஒரு கெஸ்ஸிங் பண்ணலாம். நம்ம வந்து தம்ப்நெயிலில் போட்டிருப்போம். ஸோ நம்ம கலர் வீடியோஸ் வந்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணலான்னு இருக்கோம். பட் எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணல. நம்ம இந்த வாட்டி வெறும் ஒரு பேரை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். இது சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தோணலை, பட் வி ஹேவ் டு ட்ரை. சரிங்களா? நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து சின்னதாக ஒரு டப்பா எடுத்துட்டேன். அதுக்கு சில வலைகளும் எடுத்துட்டேன். ஏன்னா கலர் வீடியோஸ் வந்து எக்ஸை வந்து சாப்பிடுவாங்க. அதனால் அவங்கள வந்து பிரிக்கணும். ஸோ எக்ஸை சாப்பிடாத மாதிரி. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணேன். நீங்கள் இந்த செட்டப் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு சைடில் தெர்மாக்கோல் இல்லாததுனால நான் வந்து தொடர்பு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதேமாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் அந்த ஃபிஷ்ஷை வந்து மேலே விட போகிறேன். கீழே வந்து அதோடய எக்ஸ் வந்து போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் இருக்கிற வீடியோஸ் தான் நம்ம பிடிக்க போகிறோம். இந்த டேங்க்கில் வந்து நம்ம ஏஞ்சல்ஸு, கோல்டு, அப்புறம் சில பிளாக் கோல்ஸை போட்டு வச்சுருக்கோம். ஒரே ஒரு டேங்க் கிளீனர் தான் இது டேங்க்கை ஃபுல்லாக பாசையிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வலையை வச்சு பிடிக்கும்போது நம்மகிட்ட வந்து சார் 2 கோல்டு இதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதில் பார்பு பார்த்தீங்களா வலை ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையில் பூந்து வெளியே போக ட்ரை பண்ணி அதை மாட்டிக்கிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மீனாக பிடிச்சி வெளியே விட்டுட்டு நம்ம ப்ரீட் பண்ண போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள். ஒரு ரோஸ் கலர், ஒரு ரெட் கலர், மொத்தமாக நம்ம இந்த 2 ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக நம்ம ப்ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த வலையில் மாறின ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த 2 ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம அந்த டேங்க்கில் வந்து நம்ம விட்டுடலாம். ஓகே, டேங்க்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கூட செட்டப்பில். ஸோ இந்த 2 பேர் தான் நம்ம வந்து ப்ரீட் பண்ண இருக்கோம். இதில் அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலும், இன்னொரு கலர் பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபீமேல். இது ஃபீமேல். ஆக்சுவலாக வயிறு எவ்வளோ பல்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பகலில் இருக்கிறது வந்து மேலு. இவங்க 2 பேரை மட்டும்தான் வச்சு நம்ம ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்களை டேரெக்டாக கொண்டு போய் அந்த டேங்க்கில் விட்டுட்டேன். ஸோ டேங்க்கில் அந்த கூடையில் மேல் பக்கத்தில் விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த கூடையில் வந்து கொஞ்சம் பாக்ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான்ட் எடுத்தேன். அப்புறம் பாக்ஸ்டைல் இதில் மேலேயும் கீழே 2 பக்கமும் போட்டாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸ்டைல் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு நான் நிறைய போடல. ஏன்னா அதுவே ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஸோ கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா தெர்மாக்கோல் யூஸ் பண்ணி இது கவர் பண்ணிக்கிட்டோம். ஸோ தெர்மாக்கோல் பறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அது மேலே ஒரு ஸ்டோன் ஒன்று வச்சு நம்ம அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம், நம்ம லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண வந்து வினிகர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம அடுத்தது எப்படி ஃபீட் பண்ணுறதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.